உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ராமன் சார், எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது? திரு அண்ணாமலை அவர்களுடைய இயக்க பயணம் நேற்று தொடங்கியிருக்கிறது. மிகப்பெரிய மாநாடு நடைபெற்றிருக்கிறது. போதையில்லா தமிழகம் அப்படிங்கிற மாநாடு. ஆனால் இப்போ திருமணி குறிப்பிட்டார், அதில் 10 நிமிடம் மட்டும்தான் போதை இல்லாத விஷயத்தை பற்றி பேசியிருந்தார். மது மற்றும் அது சார்ந்திருக்கிற விஷயங்களை பற்றி பேசியிருந்தார். பெருமளவுக்கு அதில் அரசியல் தான் இருக்கிறது, அரசியல் நோக்கி தான் நகர்வுகள் இருக்கிறது. அவர் மீண்டும் ஒரு அஜெண்டாவாக பிஜேபியுடைய இன்னொரு முகமாக அவர் இறக்கிவிடப்பட்டுகிறார் என்றெல்லாம். இல்லை, அது திருமணி அவருடைய பார்வை. அவர் நல்லா கண் ஆஸ்பத்திரியில் போய் செக் பண்ணி எல்லாம் செக் பண்ணால் எல்லாம் கரெக்டாக இருக்கும். அதில் என்னென்னா, அண்ணாமலை ஒரு 10 நிமிஷம் தான் அது போதை இல்லாத சப்ஜெக்ட் பேசினார். மற்றெல்லாம் அரசியல் தான் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் அரசியல் பண்ண முடியும், சொல்ல முடியும். அதில் என்ன தப்பு இருக்குது சொல்லுங்கள். அதுக்காக கந்தசேஷ கவசமும் சண்முக கவசமும் திருப்பாவையும் திருவெண்பாவையும் பன்னீர் ஆழ்வாருடைய சப்ஜெக்ட் இப்படி பேசிட்டு இருக்கும்போது 24 மணி நேரம் பேசிட்டு முடியுமா சொல்லுங்கள். அவர் என்ன சொல்கிறாரு, 2026 மாற்றம் வந்திருக்கு தமிழ்நாட்டில். ஸோ 2031 நாங்கள் மாற்றம் கொண்டு வருவோம்னு ஏன்னு சொன்னார்னா, 2026 தாவேக்கா புதிய அரசு அமையும்னு திமுக நம்பிச்சா அல்லது அதிமுக நம்பிச்சா? இல்லையே. அப்படி இருக்கின்ற போது தமிழ்நாட்டு மக்கள் இளம் தலைமுறை போதையில்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்கின்றார்கள். அவர் இருக்கிறார், தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கல்லூரியிலும் 10 பேருக்கு ஒரு பேர் ட்ரக் அம்பாசடர் உருவாக்கியதே திமுக கலாச்சாரம் தான். ஆகவே தமிழ்நாட்டு மக்களை கெடுப்பதற்கோ அழிப்பதற்கோ கலாச்சார பண்பாட்டை சீரழிக்கிறதுக்கோ இனிமேல் இல்லை. எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி பண்ணிட்டாங்க. ஸோ இதிலிருந்து மீண்டெடுக்க வேண்டுமானால் இளம் தலைமுறை ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். எப்படி இராணுவத்துக்கு ஆளெடுக்கும் போது அதில் பயிற்சி தேர்வு செய்து அதன் மூலம் பயிற்சி பெற்று ஒரு முழு இராணுவ வீரனாக தன்னை இந்த நாட்டுக்கும் தேசத்துக்கும் அர்ப்பணித்து செயல்படுகின்றாரோ, அதே போல் தன்னர்வ தொண்டு நிறுவனம் போல் இந்த அமைப்பு உருவாக வேண்டும். அப்படி உருவாக்கினால்தான் தமிழ்நாட்டில் கட்டமைப்பான ஒரு ஆட்சி கட்டமைப்பை உருவாக்க முடியும் என்று சொல்கிறாங்க. இப்போ தாவேக்கா 2026 புதிய அரசு வந்துள்ளது. தாவேக்காவுடைய ஒவ்வொரு தாவேக்காவும் அண்ணாமலைக்கும் ஒருபோதும் மோதல் வராது. ஆனால் கேள்விகள் எழுப்பும். அண்ணாமலை ஒவ்வொரு நேரத்தில் என்ன சொல்றாருன்னா, நம்முடைய செயல்பாட்டில் இருக்கக்கூடிய நாம் சொல்லதை செய்யாமல் போனால் நாங்கள் கேள்வி எழுப்புவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ என்ன புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது? ஏற்கனவே திமுக பாஜகவுடைய பி டீம் என்று தாவேக்காவை குறிப்பிட்டு சொல்கிறது. இப்போ இன்னொரு கேள்வி என்ன, பாஜகவுடைய இன்னொரு முகமாகத்தான் அண்ணாமலை அவர்கள் களம் இறக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா, இப்போ பாருங்க, இவங்க 2 பேரும் ஒரே ஏங்கலில் ஒர்க் பண்ணுறாங்க பாருங்க. இவரை குறை சொல்ல மாட்டேங்கிறார், அவர் குறை சொல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அமைச்சர் சொல்கிறாரு. அவரை நம்ம எதிரியாக பார்க்க வேண்டியதில்லைன்னு சொல்கிறாரு அப்படின்னு குறிப்பிடுறாங்களே. இல்லை சார், உங்களுக்கு தாவேக்கா இப்போ தான் ஆட்சி வந்திருக்குது. இதுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் 60 ஆண்டு காலமாக திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி வந்துருக்குது. ஸோ அப்படிங்கும்போது அவருடைய நிறை குறைகள் மக்களும் பார்க்கின்றார்கள். அப்போ திராவிட இயக்கங்களுடைய குறைபாடுகளை முன்வைத்து தான் தாவேக்கா புதிய ஆட்சி வந்திருக்கின்றது. புதிய ஆட்சி வந்திருக்கின்றது. இதனுடைய குறைகளை நாங்கள் சுட்டி காட்டுவோம். அண்ணாமலை என்ன சொல்றார், நாங்கள் குறைகளை சுட்டி காட்டுவோம். அதில் வைத்து அவர்கள் தங்களை சீர்திருத்தம் செய்ய வேண்டும். அதை வைத்து சமூகத்தை நல்ல எண்ணத்தில் வளர்ச்சி பாதை கொண்டு செல்ல வேண்டும். ஆகவே நாங்கள் கேட்போம். ஆனால் ஒருபோதும் தாவேக்காவுக்கும் அண்ணாமலைக்கும் மோதல் என்பது வராது. காரணம் என்றால் தமிழ்நாட்டில் இப்போ வரக்கூடிய நியூ ஜென்ரேஷனில் 30 ஆண்டு கால தலைமை மையத்தை நோக்கி தான் பயணிக்கிறாங்க. விஜய் அவர்கள், அண்ணாமலை அவர்கள், உதயநிதி அவர்கள், இந்த 3 பேர் தான் தமிழ்நாட்டில் களம் நிலவர அன்னைக்கு. இதில் வேறு யாருக்குமே தமிழ்நாட்டில் வேலையே இல்லை. இங்கே அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அண்ணாமலை கேள்வி எழுப்புறாரு. இன்றைக்கி இளம் தலைமுறைகள் அந்த மாநாட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ நின்ற பொருள் அசையும் பொருள் நிற்கவும் என்ற திருவள்ளுவர் வசனம் போல தானே அந்த செயல்பட்டாங்க. இப்போ ஆர்எஸ்எஸ் அவங்களுக்கு, அண்ணாமலை அவர்களுக்கு பரிபூர்ணமாக ஆர்எஸ்எஸ் ஆதரவு உள்ளது. ஏன் ஆதரவு உள்ளது என்றால் அவரும் தேச விரோதி இல்லையே, இந்த நாட்டை நேசிக்கின்றாரே. ஆர்எஸ்எஸ் உடைய பாட்டு பாருங்க, 1000 ஜாதிகள் நம்மில் இருந்தாலும் அதில் நாம் ஒன்று, மாநிலம் பலவாய் பிரிந்திருந்தாலும் மக்களில் நாம் ஒன்று. ஆகவே என்ன பண்றாங்க, வழிபடும் தெய்வம் பலவானாலும் அனைவருமே ஒன்று என்ற நிலைப்பாட்டை ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் எப்படி முன்னெடுத்துக்கின்றதோ அதே சித்தாந்தத்தை அண்ணாமலை வைக்கிறாங்க. இப்ப அந்த குற்றச்சாட்டு தான் திமுக வைக்குது. அப்ப திமுக இங்கே மதச்சார்பின்மை இருக்கக்கூடியதுல மதத்தை வைத்து மீண்டும் ஒரு அரசியல் செய்யக்கூடிய ஒரு இயக்கமாக வருகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தூக்கி பிடித்து கட்சியை என்று கிராமத்திலிருந்து எல்லா இடத்திலும் வளர செய்தவர் கலைஞரின் உயிர் என்று சொன்னவர் வைகோபால்சாமி. அதே வைகோல்சாமி திமுக வைகோபால்சாமின்னு சொல்லிட்டு இருக்கு. என்னங்க, அவர் பேரே வைகோன்னு கெஜெட்டே மாத்திட்டாரு. சொல்றேன், வைகோ ரைட், ஓகே. வைகோ, அதாவது வைகோலை நம்பினாலும் நம்பலாம், வைகோப்பரை நம்பினாலும் நம்பலாம். என்ன அண்ணன் அப்புறம் ஏன்னா அண்ணன் செல்வ சொல்லிருங்க. அதனால அந்த திமுகவிலிருந்து பிரிந்து வந்தார் வைகோபால்சாமி. வைகோ
ஆனால் இன்னைக்கு நிலைமை என்னன்னா, எந்த இலட்சியத்தை எல்லாம் காட்டில் பறக்க விட்டு இன்றைக்கு மீண்டும் திமுக ஐக்கியமாகி 2 எம்எல்ஏ வரமாட்டேன்னு சொல்லிட்டு வைகோ வந்து இன்னைக்கு அவர் கட்சியை தாவேக்கலை கூட்டணியான ஒரு நிலைப்பாடு உருவாக்கியிருக்காங்க. ஆனால் அந்த நிலைமை அண்ணாமலைக்கு வராது. காரணம் அண்ணாமலையுடைய தனித்துவமே கட்டமைப்பை இளம் தலைமுறையினை வச்சு அவர்களுக்கு பயிற்சி பட்டறை என்ற ஒரு நிலைப்பாடு உருவாக்கி கட்டமைப்பு உருவாக்கின்றார். ஆகவே தேசமும் தெய்வீகமும் எனது 2 கண்கள் என்ற நிலைப்பாட்டில் அவர் சொல்லுவார். இப்போ சொல்லுவார், மதத்தை சொல்லுவார், இந்து இஸ்லாம் கிறிஸ்தவன் மதிக்கிறோம், அதெல்லாம் நமக்கு அடையாளம், இங்கு நமக்கு மதத்தை புகுத்த வேண்டாம் என்ற ஒரு புதிய டெக்னாலஜி உருவாக்குறாரு. பார்த்தீங்களா? இந்த டெக்னாலஜி தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியாக உருவாக்கி இருக்கிறா சொல்லுங்க? தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இப்போ திரும்பி என்ன கேள்வி கேட்டார்னா, அவர் நேற்று திரு அண்ணாமலை குறிப்பிட்டிருந்தார், மெய்யான சமூக நீதி 1, 2வது நிலையான வளர்ச்சி. இது எல்லாரும் சொல்கிறேன், நிலையான வளர்ச்சி எல்லாம் சொல்கிறேன். பண்பாட்டு மீட்சி, ஆட்சியிலேயே புரட்சி. இப்போ இதில் பண்பாட்டு மீட்சி அப்படின்னா என்ன, மெய்யான சமூக நீதினா என்ன? இது 2க்குமான விளக்கம் என்ன சார்? பண்பாடு என்பது சார், வாங்க சார் உட்காருங்க சார், கலாச்சாரம் பண்பாடு என்பது இதனை வந்து ஒரு மனிதன் ஆடை போடுவதும் அதுவும் ஒரு கலாச்சாரம் தான். ஒரு மனிதன் கோயில் கும்பிடுறது, அம்மா அப்பா அண்ணன் உறவுகள் எல்லாமே ஒரு பண்பாட்டுடைய நிலைப்பாடு சார். சார் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் 60 ஆண்டு காலமாக எத்தனோ கட்சி ஆட்சி வந்தன. இதுவரைக்கும் எந்த முதலமைச்சராக பணம் கொடுக்காதீங்க, லஞ்சம் கொடுக்காதீங்க, ஊழலை உழைப்போன்னு யாருமே சொல்லலையே. ஆனால் அது விஜய் ஃபர்ஸ்ட்டில் சொல்லியிருக்காரா இல்லையா, போல்ட்டாக சொல்லியிருக்காரா இல்லையா? யாரும் லஞ்சம் கொடுக்காதீங்க, எதுக்கும் கொடுக்காதீங்க, நான் சொன்னேன்னு சொல்லுங்கன்னு சொல்றாருன்னா இதுவே ஒரு பெரிய வளர்ச்சி தானே இல்லையா? இந்த வளர்ச்சி பாதை மேற்கொண்டு, இந்த கட்சியினுடைய நிலைப்பாடை மேற்கொண்டு, இந்த ஆட்சியினுடைய போக்கை நிலை வைத்து தான் அண்ணாமலை அரசியல் பயணம் அமையும். இதில் என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? வந்து கேள்வி என்னன்னா, அண்ணாமலை அவர்களும் திரு விஜய் அவர்களும் திரு அண்ணாமலை அவர்களும் 2 பேர் சேர்ந்து இணைஞ்சு பயணிக்க போறாங்களா அப்படின்னா அந்த கேள்விதான் மீண்டும் மீண்டும் திமுக எழுப்புகிறது. அப்ப 2 பேருமே பிஜேபி பின்னாடி இயக்கப்படுகிறார்களா அல்லது இயங்குகிறார்களா கேள்வி வைக்கிறாங்க. உங்களுக்கு ஏன் சார் அது பயம் சொல்லுங்க? திமுக தான் கேக்குறாங்க. திமுக என்ன சொல்றீங்க? 2 பேரும் ஒரே பாயிண்ட்ல இருந்து இயங்குறீங்களா, எப்படி இயங்குறீங்க? ஒரு விஷயம் சார், இன்னைக்கு அண்ணாமலை சொன்னாரு, நான் ஒவ்வொரு நேரமும் அறிவாளத்தில் செங்கல் கரை நான் பீத்து எடுக்க பூச்சி எடுப்பேன்னு சொன்னாரா இல்லையா? அதே செங்கல்லை இன்று அண்ணாமலை எடுக்க முடியாவிட்டாலும் விஜய் அவர்கள் செய்கிறாரா இல்லையா? அண்ணா திமுக நிலைமை என்ன? திமுகவுடைய ஒவ்வொரு செங்கலும் பூச்சிட்டு இருக்காரா இல்ல, ஒன்னும் உருட்டிட்டு இருக்காரா இல்லையா? எனக்கு புரியல ராமன் சார், நீங்க 2 பேரும் ஒன்னும் சொல்றீங்களா, 2 பேர் இல்ல வேற வேற சார்? சார் ஒரு சார் முத்துராமலிங்க தேவடைய பாலிசி மாதிரி தேசமும் தெய்வமும் எனது 2 கண்கள். இன்னைக்கு 2000 கொள்கை எதிரின்னு திரு விஜய் சொல்றாரு பாஜகவை. நீங்க அண்ணாமலை ஐயா கொள்கை எதிரின்னு சொல்றாரா? பாஜகவை தேசியவாதின்னு சொல்றாரு. தன்னை இங்க விஜய் தேசியவாதின்னு அடையாளப்படுத்தி கொள்றாரா? இல்ல கொள்கை எதிரின்னு சொல்றாரு. பாஜகவை விஜய் அவர்கள் பொது எதிரின்னு சொல்றீங்க. கொள்கை எதிரின்னு சொல்றீங்க. ரைட், ஓகே, உங்க இதிலே வச்சு விடுவோம். ஆனா அவர் அண்ணாமலை எப்படி தப்பா சொல்லுக்காரா சொல்லுங்க? அண்ணாமலையே எங்கேயாவது இவர் வந்து தப்பான தேச விரோதி அப்படி ஏதாவது சொல்லுக்காரா இல்லையா? நாட்டு அவருக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, வரட்டுமே, தப்பு இல்லையா? அதனால தான் அண்ணாமலை சொல்றதுக்கு ஏன் இன்னைக்கு வரையும் விஜய் ஒரு பதில் கூட சொல்லலையே? அவங்க கட்சியில் யாரும் சொல்ல. நான் 2026 இன்னைக்கு தாவேக்க ஆட்சிங்க, 2034 ஆட்சி மலர், நாங்கள் ஆட்சி வரும் சொல்றாரு. இந்த வருவோம் என்ற நம்பிக்கையை திமுக கொடுக்க யாருக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து அண்ணாமலை எடுக்கிறார்? யாருக்கு எதிரான? திராவிட கட்சிகளுடைய நிலைப்பாட்டை. திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் செய்த அவர் பேசுவது திராவிட அரசியல். அவர் என்ன சொல்கிறார்? விசிக தலைவர் திருமாவளவன் என்ன சொல்கிறார்னா, திராவிட அரசியலைத்தான் திரு அண்ணாமலையும் பேசுவார், அவர் அப்படி பேசிதான் இங்கு நம்முடைய வருவார், நம்முடைய இங்கு கால் ஊன்றுவார், அப்படி ஊன்றி நம்முடைய மாற்றத்தை கொண்டு வருவதாக சொல்லி அவர் இங்க பிஜேபி வேறு முகமாக இங்க வருவார்னு சொல்றேன். உங்க கொஸ்டினை சொல்றேன், திருமாவளவன் சொல்றார். இதே உங்க கொஸ்டின் வச்சுட்டேன். நீங்க சொல்றீங்க திராவிட சிந்தனையை வைத்துதான் அண்ணாமலை அரசியல் செய்வார், அதனால இதை வச்சு அங்க பயணிக்க முடியும்னு சொல்றீங்க. இதே மாதிரி தானே சுதந்திர காலகட்டத்தில் வெள்ளைக்காரர்கள் எந்த நோக்கில் இங்கு வந்தார்கள்? இந்தியாவுக்கு வணிகம் என்ற பொருளை வந்தாங்க, இந்த நாட்டையை பிடிச்சாங்க. நாட்டை பிடிச்சப்புறம் மட்டும் இல்லை, உள்ளுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகளும் உருவாக்குனாங்க. இதுக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியுமா? அது வரலாறு என்றால் திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரை அவர் கருத்தை சொல்கிறாரு. தப்பு இல்லை, என்ன தப்பு இருக்குது? தமிழ்நாட்டினுடைய தமிழ் கலாச்சாரம் இவ்வளவு நாள் நீங்கள் கட்டி காப்பாற்றி வச்சிருக்க மதச்சார்பின்மை, சமூக நீதி, இங்கே இருக்க மத சார்ந்து இருக்கக்கூடிய இதுக்கு எதிரான நிலைப்பாடு, இதெல்லாமே மாறி போகும், நீங்கள் உங்களை வைத்து மதத்தை வைத்து பிரித்து ஆட்சி செய்வார்கள் சொல்கிறார். இதே கருத்தை தான் திமுக கட்சியில் கூட்டணி அங்கு வைத்துக் கொண்ட திருமாவளவன் அவர்கள் தாவேக்காவை எவ்வளவு விமர்சனம் பண்ணாரு, எப்படிலாம் விமர்சனம் பண்ணாரு. இன்னைக்கு அதே ஆட்சி தாவேக்க ஆட்சி வந்தா அவங்க எல்லாம் ஒரே கொள்கையில தானே செய்யுங்க. கொள்கையில பிரச்சனை இல்லை இல்ல சார். நீங்க இல்ல நான் கேட்கறது ரொம்ப தயவுசெய்து நீங்க நுணுக்கமா புரிஞ்ச ஆளுங்கிறதுனால சொல்றேன். கொள்கை எதிரி என்று பிரகடனப்படுத்தி இருக்கிறார் திரு விஜய், கொள்கை எதிரிங்கிறதா சொல்றாரு திருமாவளவன். அப்ப 2 பேருக்கு கொள்கை ஒண்ணுதான். அப்போ திமுகவுடைய கொள்கை ஒன்று தான், தாவேக்காவுடைய கொள்கை ஒன்று தான், விசிகாவுடைய கொள்கை ஒன்று தான். ஆர்எஸ்எஸ், சங் பரிவார், பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் நான் இருக்கிறேன் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்கிறார். இதே கொள்கை எதிரி என்று திரு விஜய் அவர்கள் குறிப்பிடுகிறார்.
திமுகவும் பாஜக எதிர்ப்பில் நீங்களை விட்டால் வேறு யாரும் இல்லை, நாங்கள் தான் முனைப்பு காட்டுகிறோம் சொல்றார். கொள்கையில் அவங்களுக்கு வித்தியாசம் இல்லை. ஆனால் பாஜக அண்ணாமலை அவர்களை பொறுத்தளவுக்கு தேசியவாதி என்று தன்னை பிரகடனப்படுத்துகிறார். அங்கதான் திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் அவர் கேள்வி எழுப்புறார். சார் இவங்க பின்னிருந்து வர்றாங்க அப்படின்னு சந்தேகிக்கிறார். சார் ஒரு விஷயம் சார், அவங்களுக்கு இப்போது தமிழ்நாட்டில் பிஜேபி கால் பண்ணக்கூடாது, மதவாத சக்தின்னு சொன்னது திராவிட முன்னேற்ற கழகம் தான், விடுதலை சிறுத்தைன்னு சொல்லிச்சு. இன்றைக்கி பாஜக எல்லாம் விட்டுட்டாங்க. தாவேக்காவை பற்றி தானே இப்போ திமுக பேசுது, தாவேக்கா பற்றி அண்ணா திமுக பேசுது. அப்போ தாவேக்கா ஆட்சிக்கு வராது, 2 சீட்டோட வராதுன்னு சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திமுகவும் இன்னைக்கு வந்து நிலைமை என்ன, அவங்களுக்கு அந்த கட்சியில் இருக்கிற பல அமைச்சர்களும் இன்னைக்கு சாரையாக பணியூர் சந்தையில் போய் இணைகிறாங்களா இல்லையா சொல்லுங்கள். அப்போ இதில் ஒரு காலகட்டம் தானே சார். அதனால் இன்னைக்கு உள்ள சூழ்நிலைகள் இளம் தலைமுறைகளுக்கு இன்னைக்கு 2026 புதிய தலைமுறைகள் புதிய வாக்காளர்கள் தாவேக்கா ஆட்சி அமர வைத்துள்ளார்கள். இதே மக்கள் 5 ஆண்டு காலம் இந்த தாவேக்கா ஆட்சியுடைய நிலை மைனஸ் நிறை குறைகளை பார்த்து கொண்டு 2031 அண்ணாமலையை ஆட்சி கட்டில் அமர்த்துவார்கள் என்ற நம்பிக்கை தான் அண்ணாமலை கூறுகின்றார். ராமன் சார், உங்களுடைய நிறைவு கருத்து இதில் வந்து பின்னின்று இயக்குகிறது என்ற ஒரு விமர்சனமும் குற்றச்சாட்டு இல்லை, ஒருபோதும் கிடையாது. அண்ணாமலை நேற்றுக்கு சொல்லியிருக்காரு, தமிழ்நாடு அரசு தாவேகா அரசு 80,000 கோடி ரூபாய் கடன் வாங்க போகுதுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு வரும்போது 15 இன்னைக்கு இதே தாவேகா அரசு 6,600 கோடி ரூபா மெட்ரோ ரயில் அந்த ஸ்கீமுக்கு லோன் வாங்க போகிறேன் ஒரு நிலைப்பாடு மத்திய அரசு அவங்க கோரிக்கை வச்சுருக்காங்க, ஃபண்டிங் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ திருமணி சொன்னார், கலைஞர் வந்து அப்படியே ரொம்ப மனசாட்சியோடு வந்தார். 1949 செப்டம்பர் 17 ராயபுரத்தில் ராபின்சன் பூங்காவில் அவர் போட்ட மீட்டிங்கில் 47 லிஸ்ட்டில் இருந்தார் கலைஞர். இவர் எப்படி முதலமைச்சராக வந்துட்டாரு? இன்னைக்கு சேலம் சித்த வைத்தியசாலை மாதிரி நீங்களே எல்லாத்துக்குமே தெரியும். இல்லை சார், நீங்கள் சொன்னது சொல்கிறேன். அண்ணாமலை சார் திறமை யாரிடம் உள்ளதோ, ராமேஸ்வர மடத்தில் ஆயிரக்கணக்கான சீடர்கள் இருந்தாலும் ஒரு நரேந்திரநாத் தான் விவேகானந்தராக கட்டப்பட்டார். அதை நீங்கள் புரிஞ்சுருக்க. ஒரு கார்ல் மார்க்ஸ் ஒரு லெனின் என்பது கம்யூனிஸ்டுடைய உருவம் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல் இன்னைக்கு பாஜகவில் கார்ல் மார்க்ஸ் போன்ற ஒரு நிலைப்பாட்டில் கருவாக பாஜகவில் கற்றுக்கொண்டாலும் அண்ணாமலை அவர் லெனின் வடிவாக செயல்படுகின்றார் என்பது அண்ணாமலை நிலைப்பாடு. ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இளம் தலைமுறையை மையம் வைத்துதான் அவர் அரசியல் பயணிக்கிறார் என்பது நிலைப்பாடு. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.